கொக்கட்டிச்சோலை மகளடித்தீவு ஆகிய 2 கிராமங்களில் 1987 ஆண்டிலும் 1991 ஆண்டிலும் என்று 180க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் மூலமாகத்தான் இந்த படுகொலைகள் நடைபெற்றன என்பது ஊரறிந்த விடயம். வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்கவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்திலும் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் லலித் அத்துலத்மொழி அவர்கள் பந்தோபஸ்து அமைச்சராக இருந்தார். பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரஞ்சன் விஜயரட்ன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். இந்த காலத்தில் இங்கு வகை தொகை இல்லாமல், அதை சொல்லப்போனால் ஒரு வகையில் பார்த்தால் 3 வயது குழந்தையிலிருந்து பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் அல்லது இளைஞர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டும் கூட எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன. ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, அதற்கடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, அடுத்த டிங்கிரி பண்டா விஜயதுங்க, ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே எவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும் கொன்றவர்கள் இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த காலத்தில் இங்கு பணிக்கு வந்தவர்கள், இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பதும் அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும். இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இங்கே ஒரு இறால் வளர்ப்பு பண்ணை ஒன்று எங்கள் பக்கத்தில் இருந்தது. முதலைக்குடாவை, மகளடித்தீவை, குறிஞ்சாமுனை அண்டிய பகுதியிலே இறால் வளர்ப்பு திட்டம், அது அமெரிக்கன் ஷரண்டிஃப் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு தொழிலுக்காக பல இளைஞர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு நடமாடும், அதாவது இங்கே ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக அப்பொழுது இந்த பிரதேசம் இருந்தது. அந்த அடிக்கடி அப்பொழுது விடுதலை புலிகளின் தளபதியாக குமாரப்பா அவர்கள் தான் இங்கே அந்த தளபதியாக இருந்தார். அடிக்கடி இங்கே சுற்றி வளைப்பு இடம்பெறுவது, அங்கு செல்வது. ஆனால் இங்கே எந்த ஒரு இராணுவ முகாம்களும் எங்கள் படுவாங்கரை பிரிவினத்திலே அப்பொழுது இருக்கவில்லை. ஏனால் ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசம் என்ற காரணத்தினால். ஆனால் அன்று அந்த 1987 ஜனவரி 28 3 முனைகளிலே இந்த ஒரு பாரிய ஒரு இராணுவ நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டது. அந்த 3 முனை என்று கூறுகின்ற போது இங்கே வடக்கே இருக்கக்கூடிய பவுனதீவு பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை, பட்டிருப்பு பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை, வெள்ளாவளி ஊடாக ஒரு இராணுவ நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக 2 ஹெலிகள் மேலே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த ஹெலியிலே இருந்து கூட இராணுவத்தினர் ஒவ்வொரு சந்தியிலும் இராணுவத்தினரை இறக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அறுவடை காலமாக இருந்தது. இப்பொழுது அறுவடை கொஞ்சம் பிந்தி இருக்கின்றது. அந்த 87ஆம் ஆண்டு அறுவடை ஆரம்பித்து விட்டார்கள். வயலுக்கு சென்றவர்கள், வயலிலே இருந்து வருகின்றவர்கள் எல்லோரையும் கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு இறுதியாக இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு அமெரிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் அங்கு நாங்கள் சென்றால் தப்பிக்கொள்ளலாம் என்கிற ஒரு காரணத்தினால் பல்வேறுபட்ட இளைஞர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆகவே அவர்களை அவ்வாறு சுடப்பட்டு இப்பொழுது நாங்கள் இங்கே இந்த தூவி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த சந்தியில் தான் ஒவ்வொருவராக கொண்டு அவர்களை அடுக்கப்பட்டு அன்று இரவு மாலை 7 மணி இருக்கும் எல்லோரையும் உளவு இயந்திரத்திலே கட்டைகள் அடுக்குவது போன்று அடிக்க வைத்து அம்பலாந்துறையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்தியிலே அவர்களை போட்டு எரித்ததாக வரலாறு இருக்கின்றது. ஆனால் இந்த படுகொலை இடம்பெற்றதுக்கு பிறகு ஒரு சர்வதேச அழுத்தமாக ஒரு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தது. பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. சர்வதேச ரீதியாக இதுக்கான ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும், ஒரு விசாரணை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதுவரையிலே அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை. இதில் ஒன்று நாங்கள் மிகவும் முக்கியமாக எங்கள் படுவாங்கரை பிரிவினத்திலே இருந்து வைத்திய சேவையை செய்து கொண்டிருந்த கந்தையாட வைத்தியர் என்று எல்லோரும் அறிகின்ற கொக்கட்டிச்சோலையிலே ஒரு வைத்திய நிலையம் இருந்தது. அவரைத்தான் முதலாவது மணல்புட்டியால் வந்தவுடன் அவருக்கு 3 மொழிகளும் தெரியும், தமிழ், ஆங்கிலம், சிங்களம். உடனே அவர் வெளியிலே வந்து ஆங்கில மொழியினால் முதலாவதாக இங்கிருக்கின்ற அப்பாவிகள் என்று கூறுகின்ற போது அவரையும் கொலை செய்து அவரின் 2வது மகனையும் அவ்விடத்திலே கொலை செய்துவிட்டு அவ்வாறு இங்கே வந்துதான் அந்த படுகொலை நடந்தது. ஒரு பாரிய ஒரு இனப்படுகொலை, ஒரு மனித படுகொலை என்பது எல்லோருக்கும் தெரியும். மரங்களை
வெட்டி எரித்து போட்டால் அது எப்படி கிடக்குமோ அதே போல் அந்த தாறுமாறாக கிடக்கின்றது. அதிலே அந்த கடப்பிலே அந்த என்ட்ரன்ஸிலே ஒரு கணவனும் மனைவி கிடக்கின்றார்கள், பிணமாக கிடக்கின்றார்கள். உள்ளே போனால் அந்த வளவு உள்ள பிணக்குவியல். அதில் என்னுடைய அக்காவை எங்களுடைய அக்கா அந்த இறந்து கிடந்த அந்த இடத்தை அதை அந்த உடைகளை சுட்டு அதன் பிற்பாடு அதை பக்கத்தில் இருந்த ஓலை கிடுகுகளை எடுத்து போட்டு எரித்திருந்தார்கள். அதனால் அந்த சடலங்களை இனங்காண முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்பட்டது. அப்போது என்னுடைய அக்காவினுடைய அந்த உடம்பிலே என்னுடைய அக்காவினுடைய கணவர் அத்தான் அந்த சேட்டை போட்டிருந்தார், அவருடைய சேட்டை கலத்தி போட்டிருந்தார். அதனால் அக்காவை இனங்கண்டேன். அதே போன்று என்னுடைய அம்மா அக்காவுடைய ஒரு 3 மாத குழந்தை, அந்த குழந்தையை நெஞ்சிலே அணைத்தபடி கீழே நிலத்திலே கிடந்தால் அதை புரட்டி பார்க்கின்ற போது அம்மாவுடைய முகம் நல்லா இருந்தது, அடையாளம் காணக்கூடிய மாதிரியும் அக்காவுடைய மகனுடைய முகத்தை அடையாளம் காணக்கூடிய மாதிரியும் இருந்தது. அதன் பிற்பாடு இது 2வது நாள் என்பதால் அந்த பொடிகளை கையால் நாங்கள் எடுப்பது கடினம். என்றால் கையை பிடித்து எடுத்தால் கையோடு வந்துடும், அப்படி அந்த சவம் பழுதாகிவிட்டது பொடி. அதே போல் எந்த நாட்டிலும் நடக்கவில்லை, இலங்கையிலும் நடக்கவில்லை, வேறு எந்த வெளிநாடுகளிலும் நடக்கவில்லை. எங்களுடைய இனத்தை சேர்ந்த தமிழினத்தைச் சேர்ந்த தாய் தந்தை தகப்பன் பிள்ளைகள் என்ற வயது முறை காணாமலுக்கு இளம் வயது பிள்ளை கிழவன் வயது எல்லாம் ஒரு 190க்கு மேலே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கிறதுக்கே இடமில்லாமல் ஏற்றி கொண்டு பறித்த இடமே தெரியாமல் செய்த படுகொலை. ஒரு நண்பருடைய அழைப்பின் பேரில் நானும் இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. உண்மையிலே இலங்கையிலே பல ஆட்சி முறைகள் ஆட்சியாளர்கள் இலங்கையை ஆண்ட போதிலும் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. எந்த விதமான படுகொலைக்கும் எந்த விதமான தீர்வுகள் இதுவரையிலும் கிடைக்கப்படவில்லை. அதுபோன்று எங்களுடைய இறுதி யுத்தத்திலே பல லட்சக்கணக்கான மனித உடல்களை எங்களுடைய தமிழ் மக்களுடைய உடல்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த படுகொலையும் 39 வருடங்களை தாண்டியும் எந்த அரசினாலும் ஒரு தீர்வு வழங்கப்படாத ஒரு படுகொலையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறி, எனவே இந்த செய்தியை உலகறிய செய்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது எங்களுடைய மக்களினுடைய இந்த துயர சம்பவத்துக்காக ஒரு நீதியை வழங்கி இனிமேலும் எங்களுடைய மக்களை ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்குள்ளும் வைக்காத வகையிலே செயல்பட வேண்டும் என்று இந்த ஆத்மாக்களின் இன்றைய நாளிலே அன்னார்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல தாந்தோன்றியப்பனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.